இடத்தில் போக வேண்டும். ஆமென். ஏற்கனவே இங்க நான் பல முறை சொன்னதுதான், வந்தவங்க பிறந்து வந்தவங்களுக்கு தெரியும், புதுசா வந்தவங்களுக்காக சொல்கிறேன். தேவனுடைய அந்த பூர்ண சாயலை நாம் அடைய வேண்டும். ஐயா, பூர்ண சாயல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அடைய முடியும். எங்களுக்கு தெரியும், ஆதாமுடைய சாயல் தான் பூர்ண சாயல். அவன் ஆதாம் அந்த சாயலை இழந்துட்டான். அந்த சாயல் நம்ம மீண்டும் பெறுவதுதான் பூர்ண சாயல் ஒரு சிலர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆனா ஆதாமுடைய சாயலை அவன் இழந்து விட்டதாக சொல்லப்படவில்லை. ஆதியாகமம் 3:22 சொல்லுது, என்னது, நன்மை தீமை அறிந்த கனி புசித்தனால இவர்கள் நம்மில் ஒரு மாறினார் என்றுதான் அந்த வேத சத்தியம் சொல்லுது. அப்போ அந்த சாயல் இன்னும் பரிபூர்ணம், கொஞ்சம் பரிபூர்ணம் அடையுது. என்னன்னா, அவர்களால் ஞானம் இல்லாம இருந்தா அந்த ஞானம் கிடைச்சிச்சு. இரண்டாவது சாயல் என்னது? ஞானத்தின் சாயல். எது நன்மை எது தீமை என்று அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம் அவனுக்கு கிடைச்சிச்சு. அவனால என்னது, தேவன் காலம் பிடிச்சு நடத்தினாரு. தேவன் நம்ம கொண்டு போற பொறுப்பு தேவன் இருந்தது. பொறுப்பை யார் இருக்குன்னா ஆதரவு இருக்குன்னா. அப்ப நன்மை எது நம்மளே தெரிஞ்சு நன்மையை சார்ந்து போக வேண்டும். இன்னைக்கு உபத்திரவம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் யாராவது இருக்கிறீங்க சொன்னா நீங்க மிகுந்த பரிசுப்பாங்க வேதத்தின் அடிப்படையில். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் வேதனைகள் இருக்கு, பொருளாதார கஷ்டங்கள் இருக்கு, தீமைகள் இருக்கு. என்ன சொல்றாரு? அதனால தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடிக்கிறவங்க ஒரு கூட கொடுக்கப்பட பற்றி ஆரம்பிச்சு. அப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கிறோம். அப்ப நமக்கு எல்லாமே பரிபூர்ணமா கஷ்டப்பட்டாலும் வேதத்தின் அடிப்படையில் ஏன் கிடைக்கல? 1 Corinthians 11:30 சொல்றது என்ன சொல்றது? இவர்கள் நியாயத்திற்கு போகாதபடி கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். அப்ப நியாயத்திற்கு கூடிய ஏதுவான பாவம் நமக்குள்ளே இருக்கிறது. தாவீத உயர்வா சொல்றாரு, அவன் தான் பாவம் அதிகமா போனான். ஆனா தேவ வேதத்துல அவன் தான் உயர்வா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் தான் பாவத்துக்காக மன்றாடி 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 ஜெயிச்சது. ஆமென். நமக்கு அந்த உணர்வுகள் வரும். அது வேத சத்தியத்தை அறிய அறிய அந்த காரியம் நமக்கு வரும். ஆமென். மல்கியா 3:1 வாசிங்களேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று தேடுகிறேன் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இது யாருக்காக சொல்லப்பட்டது? யோவான் சானதுக்காக சொல்லப்படுது. நம்முடைய உபதேசம் தான் யோவான் சானதுக்காக சொல்லப்படுது. ஆனா அது யோவான் சானதுக்காக சொல்ல, யாருக்கு சொல்றது? உங்களுக்கு எனக்கும் சொல்லப்பட்டது. நான் தான் தேவனுடைய தூதன். நான் வழி ஆய்வு பண்ண வேண்டிய வேலை நம்ம கிட்ட தான். தேவன் வந்து இந்த பூமியில் என்ன நடக்கும்? பரலோகம் பூமி நோக்கி வரும். அப்ப என்ன அர்த்தம்? புதிய வானம் புதிய பூமி தனியாக இறங்கி வருது இல்லை. இது பரிசு சர்வீஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஐயா பரலோகம் எப்போ எங்க போவோம்னு அது சொல்ற உங்கள் மத்தியில தான் இருக்கு. எங்க இருக்கு? ஏசு இருக்கிறார், ஏசு சீசர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்குள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அப்ப பரலோகம் எங்க வர போகுது? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் வர வேண்டும். அது ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த தூதன் யார்? நீங்களும் நான் தான் அந்த தூதன். நம்ம தான் போய் வழியை ஆயத்தம் பண்ணணும். இயேசு வர்றதுக்கு இயேசு வழி ஆயத்தம் பண்ணல, யோவான் வழி ஆயத்தம் பண்ணல. அஸ்திபாரம் தான் போட்டாரு. மூளைக்கெல்லாம் அவர் இருந்தாரு. கெட்டி பிடிக்க வேண்டிய வேலையை 3 வருஷத்துல செய்ய முடியாது. அதனாலதான் அந்த பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்து போகிறார். ஆமென். ஊழியர் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. மணிதாசம் மட்டும் இல்லை, நீங்களும். நான் சில போதர்கள் போன் பண்ணி பேசினாங்க, ஐயா நீங்க கொடுத்த செய்தி எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது.
அதை நான் பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருந்தது அப்படின்னு. அப்போதான் நினைச்சேன், நம்ம கொடுக்குற செய்தி வந்து ஃபுல் செய்தியை வந்து நம்ம பேசும்போது வர்றது தான் செய்தி. டைப் பண்ண முடியாது, டைப் பண்ணுறதுலாம் எல்லாம் இன்ட்டு தான், நோட் அவுட் பண்ணுற பாயிண்ட் தான். சரி, அந்த பாயிண்டாவது டைப் பண்ணி கையில் கொடுத்துடலாமே அப்படின்னு சில பிரதி கூட போடுவாங்க. எல்லாரும் கிடைக்குமான்னு தெரியல. தேவைப்பட்டா கொஞ்சம் சாப்பிட்டு போய் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் ரெடி. ஆனால் நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருந்தது. அப்போ அது மூலமா நிறைய சபை மக்களுக்கு அது போகுது. ஆமீன். இப்படி அது பயனுள்ளதாய் இருக்க வேண்டும், வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கிறது. அடுத்த மாதம் என்ன செய்தி என்பது தேவனை ஏற்கனவே சொல்லிட்டார். நம்ம எடுத்து நடந்த செய்தி இதை போய் செய்தியா கொடுக்க சொல்றாரு. வழி சத்தியம் இது நம்ம பேசலையா சபைங்க, இதை போய் கொடுக்க சொல்றாருன்னு சொல்லி அதை கொஞ்சம் உட்கார்ந்து தேவசம் பார்க்கும்போது அதுக்குள்ள ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது காண முடிந்தது. ஆமீன். அப்போ சபைக்கு அது பயனுள்ளதா இருக்கும் என்று தேவனுக்கு இந்த மாதமே அதை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கார். ஆமீன். பாருங்க, உடன்படிக்கையின் தூதர் யாரு? உடன்படிக்கையின் தூதர், மெசேஜர் ஆஃப். ஆனால் அவர் வரும் நாளை சகிப்ப வேண்டியார். அவர் வரணும் வரணும் வரணும்னு கேட்குறீங்க, அது நானே சகிப்ப வேண்டியார். அவர் வெளிப்படுகையில் நிலைந்து நிற்க வேண்டியார். அவர் குடமிடுவருடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். மல்கியா 3:2. ஆமீன். அடிவதை வாங்கினே நம்ம பரவாயில்ல போகக்கூடாது. இப்பயே நம்ம ஆயுதம்னா அது தப்பிக்கலாம். ஆமீன். வேதங்கள் தெளிவாக இருக்கிறது. அப்போ எவரும் அந்த நாளை சகிக்க முடியாத நாளாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் சபை மக்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஆள் அருமையான ஊழியக்காரருக்கு அருமையான செய்தி கொடுத்தாரு. நாளைக்கு அவங்க ரெட்டிப்பு அவங்க மீட்பை குறித்து செய்தி கொடுக்குறாரு. கேட்க அவ்வளோ அருமையா இருந்தது. பரவாயில்லையே, தேவனுடைய செய்தியை கொடுக்குறாருன்னு. ஆனா ஒவ்வொரு வரிக்கும் என்ன வருது? காணிக்கை கொடுப்பது நல்லது. ஆனால் காணிக்கை கொடுப்பதனால் யாரையும் பரவதாரையும் அழைத்து சென்றாரு. உங்களை மாற்றாவிட்டால் நாங்க ஒரு வந்தாரிங்க கூட, அவரு பிரசிங்கியாராம். நாங்க எப்பயுமே நாங்க செலவு பண்ணி தான் போவோம். அவருக்கு போகும்போது அவர் என்ன சொன்னாரு? நான் பிரசிங்கியா, எனக்கு டிக்கெட் நீங்கள் தான் போடணும், நீங்கள் தான் டிக்கெட் போடணும் அப்படின்னு. டிக்கெட்டு டிஃபனு எல்லாமே ஏற்பாடு பண்ணோம். அந்த மீட்டிங் ஏன் செலவு நடந்ததுன்னா நான் அட்டன் பண்ணிட்டேன். யார்கிட்டையும் காசு வாங்கல. அந்த மீட்டிங்க்கு ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணோம். ஐயா வினோத் ஐயா அந்த ராமேஸ்வரம் நடந்தது. அவர் அங்கே நடத்தின மீட்டிங்கில் அவர் பேசின இது வந்து பாவத்தை குறித்து அந்த வசனத்தை எடுத்து வச்சு வசனத்தை சொன்னார். நல்லது. ஆனா அதை காட்ட அதிகமா அவர் சொன்னது, அவர் புத்தக வியாபாரி, புத்தகத்தை கூவி வித்திருந்தாரு. மைக்கில் வந்து நின்று செய்தியும் மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு போய் சேர்ந்தது சரியா இல்லை. மக்கள் மீட்டிங் முடிஞ்ச சொன்ன, ஐயா நீங்க பேசுற செய்தி மாதிரி அது இல்லையா, அவர் என்ன மக்கள் கூவி விட்டுனாரு அப்படின்னு சொன்னார். அப்போ மக்களை ஆயத்தம் பண்ண வேண்டுமா, நான் கொப்பையை ஆயத்தப்படுத்த வேண்டுமா என்பது புரியாமல் தான் இருக்கு. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வெளிப்படும் நாளை நிலை நிற்ப வேண்டியா வேதம் சொல்லுது. எல்லாம் நிலை நிற்க முடியாது சொல்லுது. எனக்கு பயமா தான் இருக்கு. நான் உங்ககிட்ட பேசுறேன் தவிர எனக்கு இந்த வசனங்கள் எனக்கு பயமா இருக்கு.
நான் பரவாயில்ல போய் நான் இல்லையே இருப்பேன், நான் பேசல, நான் இல்லையே இருப்பேனா அப்படிதான் பேசிங்க. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மல்கியா 4:1 வாசிங்க. இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும், சூளையை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அலங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துருமாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களுக்கு சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முற்றிலுமாய் வேறு இருக்காது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெங்காயத்துல இந்த தாள் வந்துச்சு. தாள் வந்த பிறகு அந்த வெங்காயத்தை நம்ம குழம்பு எல்லாம் போல வாங்கி வந்தா அதை போட்டு காய வச்சிருந்தாங்க. ஆனா அது காயில அது கொண்டு போய் நெட்டு வச்சா திருப்பி அது கொடுப்போம். ஆனா நம்ம வேறு அப்படியா கொடுக்குமா? ஆமென். எத்தனை வெங்காயங்கள் வந்து வெயில போட்டு காய வச்சு என்ன பண்றோம், எத்தனோ விதைகளை வெயில காஞ்சி அது பல வருடம் இருக்கு. ஆனா தண்ணீர் பண்றோம்னா அது முடியும். ஆமென். நம்ம வேல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஏன் இது வருது பாருங்க. உபாகம் 9:8 ஒரேவிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதால், ஒரேவிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரம் கொண்டார். உக்கிரம் கொண்டார். இது பழைய ஏற்பாடு காலத்தில். உபாகம் 9:8 பழைய ஏற்பாடு காலத்துக்கு. அது பழைய ஏற்பாடு காலத்துக்கு மட்டும் இல்ல, கர்த்தர் இல்லாத ஒரு காலம் இந்த உலகத்தில் இருந்தது. கர்த்தர் அசைவாடுதல் இல்லாத ஒரு காலம் இந்த பூமியில் இருந்தது. அதுக்கு விஞ்ஞானிகள் வைத்த பெயர் என்ன தெரியுமா? இருண்ட காலம். விஞ்ஞானிகள் வைத்த பேர் என்ன? இருண்ட காலம். மல்கியாவோடு நின்று விட்டது. தேவனுடைய அசைவாடுதல் நின்று விட்டது. 500 வருடங்களுக்கு பூமியில எந்தவித தேவ மகிமையும் இல்லை. அந்த காலத்துக்கு பேரு இருண்ட காலம். அவனுக்கு தெரியுது, ஒளியான வெளிச்சமான ஏசி இல்லாவிட்டால் அந்த காலம் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இருண்ட காலத்துக்கு முன்பாக அந்த வசனத்தை பேசுறாரு பாருங்க. பாகம் 9:8 பேசுறது, மல்கியா 4:4 பேசுறாரு பாருங்க. இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாண கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். நியாயங்களும் நினையுங்கள். அப்போ சொன்னது ஒரு பாடத்துல சொன்னது யாருக்காக சொன்னாரு? நமக்காக தான் சொன்னாரு. ஆமென். அதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நம்மோடு தேவன் பேசுகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய வசனங்கள் நம்மை பரவராஜ்யத்துக்கு கொண்டு செல்கிறதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்கிறதா இருக்கிறது. அப்போ அவர் வரும் நாளை சகிக்கத்தக்கதாய் நமக்கு ஒரு பொறுப்பு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புல கிறிஸ்து இருக்கிற பொறுப்பை காட்டிலும் அதிகமான பொறுப்பு ஊழியக்காரரான நமக்கு. ஆமென். நம்ம தான் வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்போ இந்த வழியை ஆயத்தம் பண்ணுகிற காரியத்துல நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஆகாமிய காரியங்கள், ஆகாம கூட தங்குவது நமக்கு ஒப்புதல் கிடையாது. அது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னப்பா அது ஆகாமியான்னு சொல்றது வேதத்துல அப்படின்னு அதற்கு ஆராய்ந்து பார்த்தா, துன்மார்க்கர் நம்ம நிற்கக்கூடாது, தீமையை நம்ம தேடி போகக்கூடாது. ஆமென். நாம் நன்மையை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். வாசிப்போம். லூக்கா 22:14. லூக்கா 22:14. வேலை வந்தபோது
12 அப்போஸ்தலர் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபட இருக்கும் முன்னே உங்களுடன் கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்ததுக்கு காரியம் வேலை. ஆனா நீங்க நானும் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பாக பந்தி இருக்க வேண்டிய காரியம் நமக்கு. பந்தினால தேவரசம், அப்பம், அவருடைய வார்த்தையெல்லாம் சதையாகவும் ரத்தமாகவும் நாம் உட்கொள்ள வேண்டும். அதனால நம்ம பந்தியெடுத்து தப்பு நான் எதுவும் சொல்லல, ஏதோ கள்ள உபதேசம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அது இருக்க வேண்டியது, அது ஒரு நமக்கு இருக்கு. அதனால ஒரு பெரும் மாற்றம் வராது. ஆனால் வார்த்தையை, அந்த வார்த்தையின் ஆழத்தை, அந்த வார்த்தையின் வெளிப்பாடை நான் ஓமையாக தான் வாய்ப்பு வாரம் பார்த்தோம், போன மாதம் பார்த்தோம். ஏசியாவிலிருந்து நான் ஓமையாக தான் வாயை திறந்து இருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் முழுசா நான் விளக்கல. போன வாட்டி எதிர்த்து பார்த்தோம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். 18 வாசிங்க, 22 18. தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். அவரு தெரிஞ்சுக்குவார். ஆமென். அவரு ஆயத்தமாக வேண்டிய அவசியம். அவரு நம்ம ஆயத்தம் பண்ணதான் சரீரத்தில் இருந்திருக்காரு. சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்துவ வந்ததுனாலதான் எனக்கு சிலுவை பாடுகிறார். சிலுவை கஷ்டம். ஏசு எப்படி சிலுவையில மறித்தாரோ அதே போல நானும் சிலுவையில பாடுகிறேன். பைபிள் அப்படியா சொல்றது. இயேசு பரிசுத்தவான். உலக பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். நீங்க நான் உலக பாவத்தை சுமந்து தீர்க்க முடியுமா? உலக பாவத்துக்காக சிலுவையை சுமக்க முடியுமா? அப்போ அந்த சிலுவை என்னது? நம்மை குறித்து வேதத்தில் எங்கெங்கெல்லாம் சிலுவை சுமக்க வேண்டும் என்று போடப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் தன் தன் சிலுவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறந்து விடக்கூடாது. நம்ம சிலுவையை நாம் சுமக்க வேணும். நம்ம ரத்தம் சிந்துதல், நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துக்கங்கள் நமக்குள்ள இருக்கணும். சிச்சை அனுபவிக்காத பிள்ளை, வேதத்திலிருந்து தேவனிடத்தில் அடிவாங்காத பிள்ளை, வேசி பிள்ளையா இருக்கணும். அந்த இடத்துல வேசி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேசி என்றது ஏச விட்டு வேற இடத்துல பணங்கு, அந்த பிள்ளைகளை நம்மையும் பணங்கு சேர்த்துவார். அப்போ நம்ம இங்க வந்தும் பயன் இல்லாமல் போய்விடும். அப்போ இயேசு வருகிற நாளில் ஊழியக்காரர்கள் மூலமாக அந்த வெளிப்பாடை கொடுத்து அனுப்புகிறார். ஆமென். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறவர்கள், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்கள் இந்த உலகத்திலே பிரகாசிப்பார்கள். இயேசு ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியின் வார்த்தை நமக்குள்ள போனா நாமும் பிரகாசிப்போம். ஆமென். நான் ஆரம்ப ஜபத்துல வராதவங்களுக்காக சொல்றேன். வாயின் வார்த்தை வந்த உடனே அது அப்படியே நடக்குது. வானம் நம்ம சொன்ன தெரிஞ்சு கேட்குது. நம்ம அவ்வளவு பெரிய இல்ல. ஐயா வேலைக்காரன் ஃபோன் பண்ணி கேட்டாரு, ஐயா மழை வராது, 3 நாள் மழை வராது, திங்கள் மழை வராது, சம வெயில் அடிச்சுட்டு ஐயா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரு. ஐயா சீக்கிரம் போங்க, ஏன் மழை பெருமழையில மாடிக்க போறீங்க? ஐயா வெயில் இப்படி அடிக்குது, பெருமழையாவது
சிறுமடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஜாலியா மூலமா போட்டாரு. உண்மையில மழை பெய்யும் மாட்டேங்கிறாரு ஆல்பர்ட் ஐயா. அப்போ தேவன் நம்மோடு இருந்தா நம்ம வெளிப்பாடு கிடைக்கும். தேவன் நம்மோடு இருந்தா நம்ம வெளிப்பாடு கிடைக்கும். நம்ம சும்மா பேசினாலும் அது உண்மையா ஆயிடும். ஆமென். நான் வண்டியை ஓரமா விட்டுறேன். வண்டி ஓரமாக தான் இருக்குது. அந்த வண்டி குடிபோதையில் ஒருத்தன் வந்து இடிச்சு உடைச்சி இன்னைக்கு மட்டும் எடுக்கிறேன். அந்த வண்டி அங்கே தான் நிற்க வச்சுக்கிறேன். அவங்க வீட்டில் ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ஐயா உங்க பொருளை நீங்க தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்க பொருளை அம்மா நீங்க பெரியாதுமா உங்க பொருளை நீங்க பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது என்ன தெரியுமா? வயிற்றுல குழந்தை அதே அவங்கள பாதுகாக்க முடியும். அப்புறம் இங்க வந்து கவர்மெண்ட் சொன்னாங்க, டாக்டர் சொல்றாங்க இறந்து போயிடுவாங்க. இனிமேல் அவங்க படிக்கிறது கஷ்டம். அப்போ சொன்னேன், வயிற்றுல இருக்கிற குழந்தை ரொம்ப தெரியும் இல்லை ஏன் நடந்தது, அது மட்டும் தான் கலையும். ஆனால் அப்போ நான் இங்கே வந்து சாட்சி அப்படி இங்கே வந்து சாட்சி ஊழியக்காரர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். பேசும்போது எச்சரிக்கையா இருக்கணும். என்ன வார்த்தை வேணாலும் பேசிடலாம், என்ன வேணா செய்யலாம். இன்னும் அந்த வண்டியை ரிப்பேர் பண்ண அந்த வண்டியுடைய செலவுக்கு மேல குடும்பத்தை தொடர்ந்து செலவு இருந்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை வந்தாங்க. ஐயா சீக்கிரம் வருவாரு, எல்லாத்தையும் நம்மோடு இருந்து செய்வாரு. மிஸ்டர் வெங்கடேஷ் வந்து உங்களுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணுறதுக்காக பாவம் இருந்து வந்துடுறாரு. வந்து சாப்பிட கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகளையும் கனப்படுத்துகிறார். நம்ம அவரு தேவனை எல்லா இடத்துலையும் நம்ம பாதுகாக்கிறார், புதுசுகிறார். என் ஒய்ஃபுக்கு அவங்க போனாலும் கேட்கும். என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், எங்க அம்மா இறந்தப்போ கையில ஒரு நிமிஷம் கிடையாது, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். மீட்டிங் இது அம்மாவுடைய அடங்காலத்தை முடிஞ்சு சோத்திரம் கூட முடிஞ்சு மீதி வர தேவன் தரப்படுறாரு. நைட்டு 10-2 மணி கூட உட்கார்ந்து ஜபம் பண்றாரு. அவன் சாப்பிடாது. தேவன் சொல்றாரு, மனிதனால் கூடாதெல்லாம் தேவனால் கூடும். அவங்க உயிரோடு இருந்து தேவை முடியுமா? முடியாது. அதுக்கு தான் நான் ஜபம் பண்றேன், நீங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் புரிய வச்சாரு, அவங்க சத்துல இருந்து எழுதிக்க வேணும்னு நீ விரும்பல, அவங்க இறந்தா எப்படி அடக்கம் பண்ணணும்னு நீ நினைக்கிற, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வேலை இல்லை, வேலையெல்லாம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுற டைமு. தேக்கு மரத்தை இழைச்சி அதில் வெள்ளி துணி போட்டு அதில் வந்து வெல்வெட்டு பிள்ளை வெல்வெட்டு துணியவே விதிச்சு, அது தெரியாம நான் காடா துணி வாங்கிட்டு வந்து அதையும் அதில் போட்டு அவங்க நல்ல செவப்பு உடம்பு. எங்க அம்மா செவப்பா இருப்பாங்க. நான் அந்த ஒரு இளவரசி போற மாதிரி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோம். அவன் ஊரே ஆச்சரியப்படுது. சோதனை பண்றதுக்கு விதவிதமான சாப்பாடு, மீதி காசு இருந்து நான் யார்கிட்டையும் விற்காத நம்மனா பிச்சைக்காரா எவன் கவர்மெண்டுடைய பிள்ளைங்க. ஆமீன். அப்போ நம்ம தேடி வரணும், தவிர நான் போக மாட்டேன் யார்கிட்ட அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரி அது வந்து சிறப்பாக மிகவும் நல்லா நடந்தது. கர்த்தருடைய நாமும் மகிமை உண்டாகட்டும். ஆமென். அப்படி தேவன் வந்து எல்லாத்தையும் அவர் நடத்துகிறார். அப்படி இருக்கும்போது நாம் நம்மை ஆயத்தம் பண்ணா நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கோம். அதுதான் அடையாளம். நம்ம எல்லாத்தையும் பூர்ணமா இருந்தாங்கன்னா
ஏதோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பரிசுத்தமா இருக்கணும்னு அர்த்தம். ஆமென். எசேக்கியேல் 24:8, ஏசியா 14 வாசிக்க வேணாம், உள்ள அதிகாரத்தை வாசிக்க வேண்டியிருக்கும். அது நம்முடைய வஞ்சியன் யார் என்று சொல்லியிருக்கு, சாத்தான குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 28ம் ஏசியா 14ம் சாத்தானை பற்றி ஃபுல் டீட்டெயில் அங்கதான் இருக்கு. ஆமென். அந்த டீட்டெயில்ஸை நீங்க வீட்டில் பார்க்கலாம். அவன் தான் நம்ம வஞ்சகன், உலகத்தில் வேற யாரும் வஞ்சகர் கிடையாது. ஆமென். அதே மாதிரி நாம பேசும்போது நம்ம பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வாங்கி வந்த தவிர ஒன்று சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னா கூட அதை அப்படியே படிச்சு நீ உருப்பட மாட்ட. பிள்ளைகள் சொல்றது நீ உருப்பட மாட்ட, அது உருப்படாத போயிடுது. ஆமென். அதனால நாம் பேசுவது எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம துன்மார்க்கிற இடத்துல இருந்து மீட்கும்படி நம்ம அழைத்திருக்கிறார். மனித 4:3 வாசிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நமக்கு வாக்குத்தத்தமான தேசம் இருக்கு. அந்த தேசத்துக்கு போறது சும்மா போறது இல்லை, துன்மார்க்கரை ஜெயம் கொடுத்துதான் போகணும். துன்மார்க்கரை ஜெயம் கொடுத்து ஒரு கடினமான வேலை, அதுக்கான வேலைன்னா அவர் தந்துடுறார். ஆமென். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், மிதிப்பீர்கள், உள்ளங்கால்கள் சாம்பலாக்குவீர்கள். மெரிச்சு நம்ம மெரிச்சலாது அக்கினி அக்கினி அக்கினி. ஆமென். அதில் அழிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிஎச்எஸ் மருத்துவமனையில் திடீர்னு ஒரு மரத்து கீழே ஒரு மண் அப்படியே மேலே எழுந்துச்சு. மண் எழுந்துச்சு. என்ன செய்ய அதை புத்தாக்கிட்டாங்க, கோயிலாக்கிட்டாங்க. போயிட்டு ஒரே ஒரு மெயில் மிச்சேன், இந்த வசந்த சொல்லி சாம்பலாக மரமும் எழுந்திருச்சு, அது இது எழுந்திருச்சு, அந்த கோயில நான். ஆமென். அதுக்காக வல்லமை உள்ளவர்களாம். ஆமென். தேவன் நம்ம வல்லமை கொடுத்திருக்கார். அப்ப அந்த வல்லமை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும்? வாசிக்க வெளிப்படுத்தல் 22:14. நாங்களும் நாய்களும் 14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கும் அவருடைய கற்பனைகளை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். அவங்க தான் பிரவேசிப்பாங்க. அதுதான் இந்த கூட்டம். ஆமென். மனிதாசன் கண்ணில் கண்ணி வருது. இது இருக்கப்பட்ட செய்யல, தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய சில காணிக்கை பணங்களை ஒதுக்கி வைத்து செய்தாலும் பத்த மாட்டேங்குது. ஆமென். ஆனா கர்த்தர் நடத்துகிறார். இந்த கூட யார் நடத்துறது? கர்த்தர் தான் நடத்துறார். அப்போ கர்த்தரால நடக்கிறது. கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் உருவாக்கலாம். ஆமென். அப்படியே அந்த 22:15 வாசிடுங்க. நாய்களும் ஊழியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொடைப்பாளரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே இருப்பார்கள். நம்ம தான் உள்ள, நமக்கு தான் அந்த சீட்டு விழுந்து, நமக்கு தான் அனுமதி சீட்டு கிடைச்சிருக்கு. நம்ம தான் விஐபி. ஆனா அந்த விஐபி அந்த சீட்டை நம்ம இழந்து விடக்கூடாது. ஆமென். அதுக்கு தான் தேவன் நம்ம இழந்திருக்கிறார். அதை நாம் இழந்து விடக்கூடாது. நமது சபை மக்கள் இழந்து விடக்கூடாது. உலக மக்கள்கள்
உண்மையான தெய்வத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். கிறிஸ்டின் சொல்ல முஸ்லிம் சொல்ல சொன்னவங்க அந்த ஒரு தெய்வத்தை வணங்கல. இது முஸ்லிம் மட்டும்தான் அல்லாஹ்க்கு அக்பர். அல்லாஹ்வை தவிர உயர்ந்த கடவுள் இல்லை. அவர் தான் ஒரே கடவுள். அந்த ஒரு கடவுளுடைய வார்த்தையை அவங்க கனம் கொள்வதில்லை. ஏன் கனம் பண்ணல? அவங்க வேதத்தில் சூரா 3:55-56 சொல்றது, மரியத்தின் மகன் ஈசாக்கு நம்மை ஏற்றுக்கொள்வதை நான் மேலிருந்து செய்வேன், அவரை நிகாரிக்கிறேன், நான் நிகாரிப்பேன், அவரை மகந்தத்தை குறித்து போல ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடை குறித்து எப்படியே மறுபடியும் கடினமான தன்மை கொடுப்பேன். ஆமென். யார் சொல்றது? குர்ஆன் சொல்றது. ஆனா அவங்க இயேசு கிட்டதும் வேலியும் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வை உயர்த்துகிறார்கள். அல்லாஹ் யாரு? ஆதாம் எவ்வளவு உண்டாக்குறது, அவரை நாம் தூசிக்கிறது. கிறிஸ்டின்ஸ் நிறைய தூசிக்கிறாங்க. தப்பு. பிதாவை தான் அவங்க அல்லாஹ்னு சொல்றாங்க. அந்த அல்லாஹ்வை உயர்த்துறாங்க. என்னது? உறுதலை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னி வஜ்ஜஹ்து லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதெல்லாம் சொல்றாங்களே, அந்த இறைவனை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது உயர்த்துவது தவறில்லை. இந்து வேதத்திலும் புருஷ அவதாரம் இன்றி பரலோகம் போக முடியாது. முதல்ல பலி இருந்தது. அந்த பலியெல்லாம் ஒரு நாள் உயர்ந்ததுக்காக புருஷ அவதாரமாக ஒரு பூமிக்கு வருவார். ஆமென். யார் அது? ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நம்ம 5 காயம் உள்ளவர். ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயண நம்ம தரித்திரம் கொண்ட பூண்டவர். ஓம் ஸ்ரீ கவி விவசாய நம்ம கவி வயிற்று போடுறவர். ஓம் விசு சூழாய நம்ம மாற்றம் குற்றப்பட்ட தேவர். அவர் இல்லாம, அந்த வார்த்தையானவர் இல்லாம போக முடியாது என்பதை அவருடைய வேதத்தில் தெளிவாக. மதங்களே கிடையாது, ஜாதியே கிடையாது. கிறிஸ்டின் கூட இன்னைக்கு ஜாதி நாட்டா கிடையாது. அப்படியே கிறிஸ்டினா வந்தார். அதான் பத்திரிகையில போட்டுருக்கேன், ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தை 10:26. அப்படி ஒரு மந்தைய உருவாக்குறீங்க, ஒரு மந்தைய உருவாக்கலையே. ஜனங்கள் அழைக்க போற ஜனங்களை வீட்டுக்கு தானே உங்களையும் வேண்டிய தேவன் தெரிந்து கொண்டார். 16 வாசிங்களா? 22:16 வெளிப்படுத்தல். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி. சபையில சாட்சியா சொல்லணும். சொன்னா தூதர் நீங்க தான். சபையில இவைகளை சாட்சியா சொல்லணும். சபையில இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் பேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்க நான் செய்தி கூட்டு சொல்ல பின்னத்தில் அடிக்கிறாரு. அங்க போய் அந்த இதோட அதுல உண்மையான விஷயங்களை சொல்லிக்கிறேன், அதையும் சொல்லு. அப்பதான் இந்த நீ சொல்ற இந்த காரியம் பரிபூர்ணம் அடையும். அது போய் எடுத்து பார்த்தா வசனம். ஆமாம். எப்ப எழுதி வச்சிருக்கேன்னு தெரியாது. இப்போ சொன்னாரே இப்போ போய் எடுத்தேன். செய்திக்கு கொடுக்கும்போது எடுத்து போய் கவனிச்சுக்கிட்டு இப்பதான் போய் எடுத்தேன். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பேசணும், அவருக்கு தெரியும். நான் தூதன் சொல்றேன். அந்த தூதன் சொன்ன வசனத்தை உங்களுக்கு காட்டணும்ல, அதுக்கு சரியா காட்டல. ஏன்டா சரியா காட்டல? உங்களுக்கு தான் நான் முன்னாலே பேசிக்கிறேன்னு எல்லாத்தையும் மெமரியில் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஞாபகம் சக்தி ஒரு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நிறைய வசனத்தை பேசுறேன், நிறைய வசனத்தை பார்க்காத சொல்றேன். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் மனப்பாடம் பண்றதுதான் நான் சொல்ல முடியும். சிலது நீங்க மனப்பாடம் பண்ணது என்னத சொல்ல முடியாது. அப்போ தேவன் சொல்றாரு, இந்த வசனம் அங்க இருக்கு எடு. அப்போ தேவ தூதர்களா இது வெளிப்படுத்தல் 22 யாருக்கு எழுதப்பட்டது? பழைய ஏற்பாடு காலத்தில சொல்லப்பட்ட காலத்துல இருந்த மோசே காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு சொல்லப்பட்டது.
உங்களுக்கு கடைசி காலத்தில் உங்களுக்கு. அதனால இது பேருன்னா கடைசி கால எழுப்புதல் ஊழியம். ஆமென். இதுல போடுவேன் பத்திரிகைகள் இருக்கு. ஆமென். பத்திரிகை ரெடி ஆயிடுச்சு, அந்த மாதம் பத்திரிகை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பத்திரிகை கொண்டு போயிட்டு அடுத்த மாதம் வரும்போது கொஞ்சம் பேர் வைக்குவாங்க. நம்ம மட்டும் பரவாயில்ல, இது போகக்கூடாது. மக்கள் கம்மியா இருந்ததுன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா நடந்தது ஈஸி. அது தேவனுக்கு தெரியாது. தேவனுக்கு என்ன தெரியும்? எல்லாரையும் ஒவ்வொரு கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் இவைகளில் எல்லாம் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க தேவன் கரத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெயிப்பது நல்லது. ஆமென். கடைசியா மல்கியா 4:2 ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களை சொல்ற என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீதியின் சூரியன் உங்கள் மேல் கட்டாய நீதியின் சூரியனாக அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். அது சட்டையின் கீழ் ஆரோக்கியம், அது சட்டையின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கன்றுகளை போல் வளருவீர்கள், கொடுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்துவியும். முடிவு ஜபத்துக்காக ஒருத்தர் எதிர்பார்த்தேன். ஐயா விசில கை கொடுத்து ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல ஐயா சாமி ஐயா பேருனா இமானுவேல். ஐயா இமானுவேல் ஐயா கடைசி முடிவு ஜபத்தை ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. உன்னைக்கு ஆள் தேவைப்பட்டா ஐயாவை கூப்பிடுங்க. இல்லை நீங்க கடைசி முடிவு ஜபம். ஏன்னா எல்லாரையும் கொடுத்தா முடிவு ஜபம் கொஞ்சம் எழுதுன்னு போயிட்டு, அதனால முடிவு ஜபத்தை யார்கிட்ட கொடுத்து யோசனை பண்ணேன். ஐயா சாட்டன் ஸ்வீட்டா முடிப்பாரு. முடியுங்க. அங்கேயே 5 நிமிஷம் அன்பு தகப்பனே, நல்லவரைக்காக கர்த்தாவே நான் இருக்கிறேன். அன்றைய ஊழியர்களாக நாங்கள் கூடி வந்து இதனால அன்றைய உங்களை பாடி ஆராதிச்சோம். அன்றைய நாங்கள் செபிச்சோம். தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்டோம். ஆண்டவரே நாங்கள் இன்னும் உங்களுடைய அன்பில் அவர் நிலைத்திருக்க, ஆண்டவரே இன்னும் உற்சாகமான ஊழிய செய்ய, ஆண்டவரே இன்னும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய, ஆண்டவரே எங்களுக்கு அபிஷேகத்தை பயன்படுத்த செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் அழைத்த அழைப்பில் நாங்கள் இன்னும் உண்மையாக இருந்து ஆண்டவரே கடைசி வரைக்கும் உங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பட்டத்தை ஓடி முடிக்க திரும்பி காணப்போம். நாளில் ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே தைரியத்துக்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாக. ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க. கர்த்தருடைய மேலான அன்பு ஆண்டவரே இந்த ஐக்கியத்திலோடு இருக்க வேண்டிய செபிக்கிறோம். இன்னும் இந்த ஐக்கியம் பலப்பட, இன்னும் ஆண்டவரே இந்த ஐக்கியம் இன்னும் ஆண்டவரே விஸ்தாரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டிய செபிக்கிறோம். அநேகர்கள் வந்து இதில் பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதை காணப்போம். தொடர்ந்து நடத்துங்க. ஐயாவுக்காக கூட ஜோபுன்ற அவர்களே நல்ல சுகபல நாவலுக்கு கட்டிடுவதாக. ஆண்டவரே தொடர்ந்து உங்களுக்காக ஆண்டவரே உற்சாகமாக ஒரு ஊழிய செய்து நாமத்தை மகிழ்ப்படுத்துகிறதுக்காகப்பா தொடர்ந்து நடத்துங்க. தேவ கிருபை ஆண்டவரே அவரோடு இருக்க வேண்டியா செபிக்கிறோம். காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தருடைய ஆசீர்வாதமும் ஐக்கியம் அன்பும் அவருடைய வருகை வந்து நம் கொடுப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.